Alhamdulillah rabbil alamin. والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأهل بيته الأجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد قد أفلح المؤمنون صدق الله العظيم. وقال قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم صدق رسول النبي الكريم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்களின் மீது அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தும் நம்ம எல்லாம் வந்து சேர்ந்துமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்னார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விற்கு அதிகம் சுக்ர் செய்ய வேண்டும். காரணம் அல்லாஹ் தஆலா நம்முடைய பிறப்பை இந்த தீன இஸ்லாமுடைய மார்க்கத்திலே பிறகு செய்துள்ளான். மேலும் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். காரணம் அல்லாஹ் நம்முடைய இறமையும் இறுதியும் இந்த ஒரு அருமையான மார்க்கம் தீன இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்கு முடிய செய்ய வேண்டும் என்பதாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீன இஸ்லாம் என்கிற மார்க்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டு வந்த மார்க்கம். அதற்கு பிறகுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த ஈமான் என்ற ஒரு கிஃப்டை அவர்களுக்கு தந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த ஈமான் இன்று நம் அவர்களிடத்திலே சரியாக உள்ளதா அல்லது அது நம்ம இடத்திலிருந்து குறைந்து விட்டதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு ஆயத்தை கூறுகின்றான். முஃமின்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், கத் அஃப்லஹ, திட்டவட்டமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். யாரை பார்த்து கூறுகின்றார்கள் தெரியுமா? அல் முஃமினூன், எவர் ஈமான் கொண்டாரோ அவர் திட்டவட்டமாக வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். அவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி முடிக்கவில்லை. அந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா என்று அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே கூறுகிறது. இவ்வாறு சொல்கின்றான், அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் வாசிஊன், அவர்கள் தொழுகையிலே அவர்கள் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் தொழுவார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீனஹும், அவர்கள் மேலும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அனில்லாஹு பில் முஅரிலூன், அவர்களுக்கு தேவையில்லாத வீணான விஷயங்களை அவர்கள் விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு தனக்கு தேவையில்லாத விஷயங்களை அவர்கள் விட்டு விடுவார்கள். மேலும் அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே கூறுகின்றான், வல்லதீனஹும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இஸ்ஸகாத்தில் காமிலூன், அவர்கள் தன்னின் மீது கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை சரிவரியாக நிறைவேற்றுவார்கள். தன்னிடத்தில் உள்ள செல்வத்தில் இருந்து கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நிறைவேற்றி கொடுப்பார்கள். மேலும் அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே கூறுகின்றான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அவர்கள் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். மேலும் அல்லாஹ் அடுத்த இந்த ஆயத்தில் முடிந்த பிறகு ஒரு ஆயத்தில் இவ்வாறு கூறுகின்றான், வல்லதீனஹும், மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யமானாத்திஹி வஹுதிஹுல்லாஹுன், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமானத்தை சரிவரையாக பேணி பாதுகாத்து அதை நிறைவேற்றுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய அந்த சிஃபத்துகளை கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று சொல்லக்கூடிய அந்த திசுடைய ஆரம்பத்தில் சொல்லி வருகின்றார். இமாம் பெருமக்கள் இந்த ஈமான் என்பது குறைந்து கொண்டிருக்கும் அல்லது அதிகரித்து கொண்டிருக்கும் என்பதாக சுன்னத்துல் ஜமாத்துடைய அக்கீதாவிலே கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு இமாம்கள் கூறுகிறார்கள், ஒருவனுக்கு எந்த நிலையிலே ஈமான் குறைந்தது என்று தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 7 விஷயங்கள் சொல்றாங்க. எவன் ஒருவன் பாவம் செய்கின்றான், அவன் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்திற்கான அந்த ஒரு வருத்தம் இல்லை, அந்த பாவத்தை செய்திருக்கும் என்ற கவலை இல்லாமல் எவன் இருக்கின்றானோ அவனுடைய ஈமான் என்பது குறைந்து கொண்டு வருகிறது என்பதாக இமாம் பெருமக்கள்
எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனம் சோர்ந்து விடுதல். எவ்வளவு ஒருவன் ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் அவனுடைய மனம் வருந்துகிறது. அந்த கஷ்டத்தை கொண்டு மனம் வருந்துகிறது. அவனால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியவில்லை. இதனால் சில நபர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சில நபர்கள் இந்த ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு இடம்பெயர்ந்து கொள்கிறார்கள். இவ்வாறு நிலையெல்லாம் எதற்காக வருகிறது என்று சொன்னால் இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள், எவருடைய ஈமான் படிப்படியாக குறைகிறதோ அவனுக்கு தன்னுடைய கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய அந்த தைரியம் என்பது அவருடைய உள்ளத்திற்கு போய்விடும் என்பதாக இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக பொதுவாக இந்த விஷயம் நாம் அவர்களிடத்தில் இருக்கும் வணக்கத்தில் சோம்பல் ஏற்படுதல். நாம் தொழுகையிலே சோம்பலாக இருப்பது, குர்ஆன் ஓதுவதிலே சோம்பலாக இருப்பது, மற்ற அனைத்து இபாதத்துகளிலும் நம்மளுக்கு எந்த நிலையிலே பொழுதுபோக்கு வருகிறதோ சோம்பல்தனம் வருகிறதோ அப்பொழுது நாம் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான் என்பது பலவீனமாகிவிட்டது என்பதாக இமாம் பெருமக்கள் ஐந்தாவதாக சொல்கின்றார்கள். ஆறாவதாக எவன் ஒருவன் கஞ்சத்தனம் வருகிறானோ அவனுடைய ஈமான் குறைந்து வருகிறது என்பதாக சொல்கிறார்கள். இப்போ ஒருவனிடத்தில் அதிகமாக செல்வம் இருக்கிறது, அவனுக்கு ஜக்காத் கடமையாகியும் அவன் அந்த ஜக்காத்தை நிறைவேற்ற பயப்படுகிறான். காரணம் அவனுடைய செல்வத்தில் இருந்தவர் ஏதாவது கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அவனுடைய செல்வம் குறைந்து விடுமோ என்று அவன் பயந்து கஞ்சத்தனத்தை செய்தால் அவனுடைய ஈமான் குறைந்து விடுகிறது என்பதாக இமாம் பெருமக்கள் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக எவனுடைய அதிகமாக செல்வம் இருக்கிறது, பதவி இருந்தும் அவன் மற்றவர்களை யார் தாழ்ந்து பார்க்கிறார்களோ ஆர்வம் கொண்டு நினைக்கின்றார்களோ அவர்களிடத்தில் ஈமான் குறைந்து விடுகிறது என்பதாக இமாம் பெருமக்கள் 7 விஷயங்களை சொல்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 7 விஷயங்களை பற்றி துஆவை சொல்லி கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, உன்னிடத்தில் நான் பாதுகாவலிருக்கின்றேன். ஹம்மி வ ஹஸனி, பொழுதுபோக்கை விட்டும் கவலையை விட்டு நான் உன்னிடத்திலே நான் பாதுகாவலிருக்கின்றேன். ஒரு ஆச்சத்தை ஒரு கசனி, இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாவலிருக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், வல் போக்கனி வல முத்துகுனி, கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவலிருக்கின்றேன். வலலகி தைனி, கடலில் மூழ்கி விடுவதை விட்டு கடலில் மூழ்கி விடுவதற்கு உன்னிடத்தில் பாதுகாவலிருக்கின்றேன். வகலபத்திருந்தால் மனிதர்கள் என்னை வில்வதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவலிருக்கின்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக புகாரி ஷரீஃபில் பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஈமான் என்று சொன்னால் எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதாக ஒரு சம்பவத்தில் வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர், இவர் யார் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு மலை அடிவாரத்தில் நடந்து செல்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சிறுவன் அங்கே நின்று ஆடை வைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த ஆடு யாருடையதுப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், அந்த சிறுவன் சொல்கின்றான், இது என்னுடைய எஜமானவருடையது அப்படின்னு சொன்னோன்னே அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் கேட்கிறாங்க, இந்த ஆடை எனக்கு வித்துருப்பா, வித்துட்டே உன்னுடைய எஜமான இடத்துல போய் நீங்க சொல்லு, இந்த ஆடை ஓனாய் தின்றுச்சுன்னா அப்படின்னு நீங்க சொல்லு அப்படின்னு சொன்னப்பா, இல்ல என்னால செய்ய முடியாது அப்படின்னு சிறுவன் மறுத்து விடுகிறான். மீண்டும் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த ஆடை என்னிடத்தில் வித்துவிட்டு உன்னுடைய எஜமான இடத்துல நீ போய் சொல், அந்த ஆடை ஓனாய் தின்று விட்டது என்பதாக சொல்கின்ற பொழுது அந்த சிறுவன் சொல்கின்ற வார்த்தையை கிதாபில் பதிவு செய்கிறார்கள். அவன் சொல்கின்றான், நான் இந்த உலகத்திலே இதை நான் மறந்து விடலாம், என் எஜமான இடத்திலே நான் போய் சொல்லிவிடலாம், ஆனால் நாளை மறுமையிலே அனைத்து மக்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் எஜமானாகிய அல்லாஹ்விடத்திலே நான் போய் நிற்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை பார்த்து கேட்பார், இந்த ஆடை உன்னுடைய எஜமானருக்கு எதற்காக நீ மோசடி செய்தாய் என்று கேட்கின்ற பொழுது நான் என்ன பதில் சொல்வது என்பதாக அந்த சிறுவன் கேட்கின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் அழைக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் அழுது அந்த சிறுவனை அவருடைய எஜமானுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அந்த சிறுவனுக்கு விடுதலை வாங்கி தருகிறார்கள். அப்படி என்று சொன்னால் யார் பார்க்கிறார்களோ இல்லையோ அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற அந்த ஈமானிய ஓதி யார் இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு இல்மை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்பொழுது எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் ஒரு மனிதர் அத்தனை சஹாபாக்களுக்கு முன்னால் நின்று எதிர்த்து வருகிறார். அந்த மனிதனுடைய பெயர் மாயிஸ். அந்த மாயிஸ் என்ற
அத்தனை சஹாபாக்கள் இந்த சபையிலே எழுந்து வந்தார்கள். சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தஹ்ஜீனை சுத்தப்படுத்துங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவர் ஜினா செய்து விட்டால் சுத்தப்படுத்துங்கள் என்று அவர்கள் சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த மனிதருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அவரது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவருக்கு பைத்தியம் எல்லாம் பிடிக்கவில்லை, இவர் நல்ல மனிதராக தான் இருக்கிறார் என்பதாக சொல்கின்ற பொழுது, அப்படி என்று சொன்னால் அவர் நீங்கள் சோதித்துப்பார்கள், அவர் மத அறிந்திருக்கிறாரா என்றதாக நீங்கள் சோதித்துப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் அவரை சோதித்து பார்க்கிறார்கள். அவருடைய உடலிலே மத அறுத்து இதை துர்வாடை அடிக்கவில்லை. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் மதமும் அருந்தவில்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அந்த பாவத்தை விட்டு வெளியேறியிருப்பார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அந்த மனிதன் திரும்பி போகிறார். சிறிது தூரம் திரும்பி போனவுடன் திரும்பியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பார்த்து கேட்கிறார், அப்படியே யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்பதாக அந்த மனிதன் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனம் வரவில்லை. வழியின்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள ஹக்கினை நிறைவேற்றி விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மனிதரை கல்லால் அடிக்கிறார்கள். அடிக்கின்ற பொழுது அந்த மனிதர் ஓடி செல்கின்றார். அவ்வாறு ஓடி செல்கின்ற பொழுது சஹாபாக்கள் அனைவரும் அவரை பிடித்து வந்து அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றிவிட்டு அவர்களுக்கு தொழுகை வைத்து தப்பம் செய்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த விஷயம் போகின்ற பொழுது அந்த மனிதரை அவ்வாறு விட்டு விட்டுக்கலாமே, அல்லாஹ்விடத்தில் அவர் பாவ மன்னிப்பு செய்து அவர் தன்னுடைய பாவத்தை விட்டு மீண்டு வந்திருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருந்துகிறார்கள். ஒரு சில காலம் போகிறது. உதவியாவுடைய உடன்படிக்கைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது ஒரு பெண்மணி வருகிறார்கள். ராமிதியா என்ற குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து தஹ்ரீனியா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்பதாக ஒரு பெண்மணி கூறுகிறார்கள். உன்னை சுத்தப்படுத்துவதற்கு உனக்கு என்ன ஆகிவிட்டது என்பதாக சொன்னது. யா ரசூலுல்லாஹ், நான் தினா செய்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறார். நீங்கள் வந்து சொல்கிறீர்கள், ஆனால் அதற்கான ஆதாரம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நான் கர்ப்பமாகி விட்டேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறார். இந்த குழந்தை தான் இதற்கான ஆதாரம் என்பதாக அந்த பெண்மணி சொல்கின்ற பொழுது, இந்த குழந்தையை பெற்று எடுத்துவிட்டு வா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த ஒரு கண்காணிப்பு இல்லாமல், எந்த ஒரு துணையும் இல்லாமல் அந்த பெண்மணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிடுகிறார்கள். அந்த பெண்மணியும் போகிறார்கள். போய் தன் குழந்தையை 10 மாதம் கழித்து பெற்று எடுத்து வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், எனக்கு குழந்தை பிறந்து விட்டது, இந்த குழந்தையை பாருங்கள், எனக்கு இப்பொழுதுதான் ஒரு தண்டனையை கொடுங்கள் என்பதாக அந்த தண்டனையை கேட்டு வாங்குகிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கவில்லை. நீ பெற்று விட்டாய், இந்த குழந்தைக்கு யார் சாப்பாடு கொடுப்பது? ஓ, இந்த குழந்தை பால்குடியை மறக்கடித்து விட்டு இந்த குழந்தையை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அனுப்புகிறார்கள். மீண்டும் அந்த பெண்மணி 2 வருஷம் கழித்து விட்டு அந்த பால்குடியை அந்த குழந்தையை மறக்கடித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த குழந்தையை கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தை ரொட்டி துண்டை தின்று கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறது. அவர்கள் அந்த பெண்மணி சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய குழந்தை பால்குடியை மறந்து விட்டது என்பதாக அந்த பெண்மணி சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நினைத்திருந்தால் போயிருக்கலாமே, உங்களை அப்படியே விட்டுட்டாங்க, நீங்க போயிருக்கலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அந்த பெண்மணியை சொல்கிறார், நான் இந்த உலகத்தை வேண்டாம் தப்பித்து விடலாம், நாளை அல்லாஹ் என்னிடத்தில் இதை குறித்து கேள்வி கேட்டான் என்று சொன்னால் நான் மறுமையிலே மாற்றி விடுவேன், எனக்கு நரகம் கிடைத்து விடும் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறார்கள். அப்பொழுது சொன்னால், இந்த உலகத்திலே நாம் எந்த ஒரு விஷயத்துக்கு பயப்படக்கூடாது. யார் இருக்கிறார்களோ யார் இல்லையோ யாருக்கும் நம்ம பயப்படக்கூடாது. அல்லாஹ் என்னை பார்க்கின்றார். இந்த பாவத்தை நான் இந்த உலகத்திலே மறைத்து விடலாம், நாளை அல்லாஹ் என்னிடத்தில் இந்த பாவத்தை குறித்து கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்பதாக நாம் நினைக்க வேண்டும். இதுதான் ஈமானுடைய உறுதி என்பதாக இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள், ஒரு இடத்துல 3 விஷயம் இருந்தால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. யார் ஒருவர் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் மற்ற அனைத்து விஷயங்களையும் விட யார் நேசிக்கிறாரோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. ஆனால் இந்த ஒரு ஆணுக்கு பிரியம் ஏதோ ஒரு படத்துல வர ஹீரோயினாக இருக்கிறார்கள், ஒரு பெண்ணுக்கு பிரியமாக ஒரு படத்தில் வரக்கூடிய ஹீரோயினாக இருக்கிறார்கள். மாறாக
அவர்கள் அல்லாஹ் ஏதோ ஹிதாயத்தை கொடுத்தார் என்று இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு குஃப்ரியத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை அவர்கள் வெறுக்கிறார்கள். எதை போல தெரியுமா? ஒரு கங்கை தன்னுடைய கையில் வைத்திருப்பதை போன்றே அவர் வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 3 நபர்களும் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நமக்கு ஈமானுடைய உறுதி வேண்டும் என்று சொன்னால் இமாம் பெருமக்கள் ஒரு 5 விஷயங்களை சொல்கிறார்கள். அதில் முதலாவதாக சொல்கின்ற பொழுது ஒருவன் அனைத்து நேரங்களிலும் குர்ஆனுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். எவன் ஒருவன் குர்ஆனுடைய தொடர்புடைய இருக்கின்றானோ அவனுக்கு ஈமானுடைய உறுதி கிடைக்கும் என்பதாக இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள். இதை இமாம் பெருமக்கள் அல்லாஹ் ஆயத்தை கூறுகிறார். எவன் ஒருவன் குர்ஆனுடைய தொடர்பிலே இருக்கின்றானோ அவனுடைய உள்ளங்களை நாம் நிச்சயமாக உறுதிப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அப்படி என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய காலங்களில் அதிகம் எவர் குர்ஆன் ஓதுகிறாரோ அவனுடைய உள்ள இந்த ஈமானுடைய உறுதியை பெற்றுவிடும் என்பதாக இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக கூறுகிறார்கள், அதிகம் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய ஈமானுடைய உறுதி அதிகமாக வேண்டும், நம்முடைய ஈமான் நிலையாக நிற்க வேண்டும் என்பதாக நாம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அதற்கு இமாம் பெருமக்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸப்பீத், எங்களுடைய இறைவா எங்களுடைய உள்ளத்தை ஸப்பீத் நேரில் உறுதிப்படுத்துவாயாக. தீனிக்கா உன்னுடைய தீனின் மீது எங்களுடைய உள்ளத்தை நிலைப்படுத்துவாயாக என்பதாக இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள். ஆனால் இன்று நம்முடைய பலருடைய கேள்வி என்னன்னு சொன்னால், நான் அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்கிறேன், ஆனால் அல்லாஹ் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் என்பதாக அவர்களிடத்திலே பல கேள்விகள் இருக்கலாம். காரணம், நாம் ஹலால் ஹராத்தை பேணி நடக்க வேண்டும். எவன் ஒருவன் ஹராமாக உணவை சாப்பிடுகிறானோ அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மற்றும் நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே கரெக்டாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த இலோகத்துடைய இயல்பு என்று சொன்னால், ஒருவன் தனக்கு கீழே இருக்கக்கூடியவருடைய விஷயத்திலே கரெக்டாக இருக்கிறார் என்று சொன்னால் தனக்கு கீழே இருக்கக்கூடியவன் தனக்கு கட்டுப்பட்டு நடப்பான். அதே போன்றுதான் நாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு விஷயத்தை கேட்கின்ற போது ஏதோ நன்மை செய்துவிட்டு கேட்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம் அனைத்து விஷயங்களிலும் பரல்களிலும் நாம் சரிவரையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய துஆக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள். மூன்றாவதாக சொல்கின்ற போது முன்னோர்களுடைய வரலாறை நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் எவ்வாறு கூறுகிறார், நபியே நாம் உங்களுக்கு முன்னால் வந்த நபிமாருடைய வரலாறை நாம் கூறிக்கொண்டே இருக்கின்றோம். காரணம், அவருடைய வரலாறை மீது உங்களுடைய உள்ளங்களை இந்த ஈமானுடைய உறுதிப்பாட்டை நிலைப்படுத்துவதற்காக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் கூறுகிறார். நாம் அதிகம் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இப்ராஹீம் போன்ற நபிமாருடைய வரலாறை நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக சொல்கிறார்கள், தெரிந்த அறிவை கொண்டு அமல் செய்வது. நாம் ஜகாத்தை பற்றி தெரிந்திருப்போம், தொழுகையுடைய விஷயங்களை பற்றி தெரிந்திருப்போம், ஆனால் அதை கொண்டு அமல் செய்யாமல் இருப்போம். இதனால்தான் நம்முடைய ஈமானுடைய அந்த நிலைப்பாடு என்பது குறைந்து கொண்டு வருகிறது. எவனொருவன் தன் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்கிறானோ நிச்சயமாக அவருடைய உள்ளங்கள் உறுதி பெறும் என்பதாக இமாம் பெருமக்கள் அவர்கள் கூறுகிறார்கள். இறுதியாக நல்ல நண்பருடன் சேருவது. ஏனென்று சொன்னால், ஒருவன் நல்ல நண்பருடன் சேர்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்-ஜலீஸு ஸாலிஹ் கைரும் மின் மஹ்தூதி என்பதாக. நல்ல நண்பர்கள் தனிமையை விட சிறந்தவர்கள். அல்-மஹ்தூது கைரும் மின் ஜலீஸி ஸூ, தனிமை என்பது கெட்ட நண்பர்களை விட சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒருவனுக்கு ஈமானுடைய உறுதி வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல நண்பர்களுடன் சேர வேண்டும். காரணம், ஒரு நல்ல நண்பன் தான் நம்மளுக்கு நல்வழியின் பக்கம் வழிகாட்டுவான். ஒரு தீய நண்பனாக இருந்தான் என்று சொன்னால் அவன் நம்முடைய வழிகளுக்கு தான் முயற்சி செய்வானே தவிர நம்மளை நேர்வழியில் ஆக்குவதற்கு அவன் ஒருவரும் முயற்சி செய்ய மாட்டான். எனவே இங்கே வாழக்கூடிய காலங்களிலே ஈமானுடைய உறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அந்த அறிவுறுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.